முன்னாள் புலனாய்வுத்துறையின் பணிப்பாளராக இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஷாலே அவர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரை 3 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு தடுப்பு காவல் உத்தரவும் வழங்கப்பட்டிருக்கின்றது. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய சாணி அபேசேகர் அவர்களின் மேற்பார்வையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சுரேஷ் ஷாலே தொடர்பில் கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு முன்னர், சுமார் 1 வருடங்களுக்கு முன்னரே மிக துல்லியமாக நாங்கள் இந்த தளத்திலே அந்த தகவலை பகிர்ந்திருந்தோம். அவற்றை நீங்கள் இப்போது பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றையும் நீங்கள் பார்க்கலாம். அவை எவ்வாறு இந்த கைதுகள் இடம்பெறப் போகின்றன, சுரேஷ் ஆலவை எவ்வாறு இதனோடு தொடர்புபடுத்தி விசாரணைகள் இடம்பெறுகின்றன, அவருக்கும் இதற்கும் தொடர்பு என்கின்ற சந்தேகங்கள் எவ்வாறான வகையில் நீண்டு செல்லுகின்றன என்பது தொடர்பிலான பல ஆதாரபூர்வமான தகவல்களை இந்த தளத்திலே உங்களுக்காக பகிர்ந்து கொண்டிருந்தோம். சுரேஷ் ஷாலே தொடர்பில் பார்ப்போமாக இருந்தால் அவர் தொடர்பில் பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக நிலவிக் கொண்டிருக்கின்றன. 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் ஒரு கட்டமாக அரச புலனாய்வு சேவையினுடைய முன்னாள் பணிப்பாளராக இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஷாலே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்று அதிகாலை அளவில் பேலியகொட பகுதியில் வைத்து குற்ற தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்துகின்றார். போலீஸ் ஊடக பேச்சாளர் என்ன கூறுகிறார் என்பதை நீங்கள் இப்போது பார்க்கலாம். இன்று காலை 7:50 மணியளவில் பஹலேகொட போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் துவான் முகமது சாலே, துவான் சுரேஷ் சாலே அவர்களை கைது செய்தோம். இந்த கைதிற்கான காரணமாக குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த விசாரணைகளின் அடிப்படையில் சுரேஷ் ஷாலே கைது செய்யப்பட்டார். தெளிவான காரணங்களின் அடிப்படையில் இந்த விசாரணைகளின் போது கிடைக்கப்பெற்ற தெளிவான காரணிகளின் அடிப்படையில் குறித்த சந்தேக நபரை இன்று கைது செய்தோம். இந்த சந்தேக நபரை குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளோம். இந்த விசாரணைகள் தொடர்பில் விசாரணை அதிகாரிகளின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் எதிர்வரும் நாட்களில் ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் தகவல்களை வழங்குவோம். பார்த்திருப்பீர்கள்.